போன மாதம் மே 2 அப்போ நீங்கள் வள்ளல் மீடியாவில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. வன்னியர்கள் தமிழர் இல்லைன்னு பாண்டியன் ஐயாவும் சரி 5ஆம் தமிழர் சங்கமும் சரி எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வள்ளல் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தீங்க? விஜய் தமிழரே இல்லை, அவர் அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி. அதே ஆய்வை வச்சு தான் இவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் கூட ரெட்டின்னு சொன்னோம். பாரதிசாரன் அவர் வந்து சொல்றாரு, தந்தை மட்டும் தமிழராக இருந்தால் போதும், தாய் வந்து தமிழர் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி ஐயா பாக்குறது? அது தமிழ் தேசியமே கிடையாது. அது வந்து எப்படின்னா, இப்பதான் தமிழ் குடிகள் தான் தமிழர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அம்மா மட்டும் வேணாம் அப்பா மட்டும் இருந்தா போதுன்ற மாதிரி ஒரு புது கருத்தை நுழைக்க பாக்குறாங்க. நல்ல கருமுட்டிக்கு பிறந்தவன் தமிழன், அவன் ஆளுன்ற உங்களுக்கு ஏன் நோவுது அதுல? அப்ப உங்களுக்கு ஏதோ உனக்கு வந்து கலப்பு அது நடந்து இருக்குது, நீ அதனால வந்து அதை உனக்கு சௌகரியத்துக்கு மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயேன். இது வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இங்க இருக்கிற பிறமொழியாளர்கள் தான். அதுலயும் வந்து தமிழ் ஆள்லாம் அதுல வந்து ஒரு ஆப்ஷன் இப்படி வச்சு நீங்க வந்து கலப்புல வந்து யாரும் வந்து ஆள்கிட்டு போங்கன்னா அப்ப இருக்கிற தமிழ் எல்லாம் வந்து முட்டாளா? அதுக்கப்புறம் கல ஆய்வுலாம் போயிட்டு விஜய் தமிழர்லன்னு முதல்ல சொன்னது 5ஆம் தமிழர் சங்கம் தான். விஜய் எல்லாம் வந்து நாட்டை ஆளணும்னா இந்த நாடு நாசமா போறது வேற ஒரு வழி கிடையாது. நம்ம எல்லாம் வந்து செத்து போயிடணும், ஒன்னும் தூக்கு மாட்டி செத்து தான் போனோம். எங்க வந்தவங்கலாம் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இங்க உச்சபட்ச நடிகராவோ இல்ல உச்சபட்ச கதாசிரியராவோ எந்த ஒரு தமிழால வரவே முடியாது. கட்டமைப்பு அப்படி இருக்கு. அவன் தமிழ் இல்லைன்ற அவன் மட்டும் இல்ல, நான் வந்து குறிப்பிட்டு விஜய சொல்லல, எவனுமே தமிழன் கிடையாது. உச்சபட்ச நடிகனா இருந்த எவனுமே தமிழன் கிடையாது. ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மகேஷ் நாயகர் என்பவருடன் கலந்துரையாடல் செய்ய இருக்கிறோம். மகேஷ் நாயகர் அவர்கள் வன்னியர் பறையர் ஒற்றுமையை விரும்பும் ஒரு தமிழ் தேசியவாதி. இவர் வன்னியர் குடியை சார்ந்தவர். ஐயா வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த கலந்துரையாடல் பற்றி சொல்லிடும். இந்த கலந்துரையாடலுடைய முதல் பகுதி எப்படி இருக்குன்னா, ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் தர மாதிரி இருக்கும். யார் தமிழர், ஆண் வழி சமூகம், பெண் வழி சமூகம், விஜய் தமிழரா, இது போல விடயங்கள்லாம் நம்ம பேசிட்டு 2ஆம் பகுதி நம்ம மேல் பாதி சர்ச்சையை பற்றி பேசிடலாம். போன மாதம் மே 2 அப்போ நீங்கள் வள்ளல் மீடியாவில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. அது என்ன தலைப்புனா, வன்னியர்கள் தமிழர் இல்லை, வதந்தியை பரப்பும் தமிழ் சிந்தையாளர் பேரவை. இந்த தலைப்பில் ஒரு விழயம் வந்தது. இதில் நீங்கள் தான் பேட்டி கொடுத்துருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஐயா எந்த ஒரு இடத்துலையுமே வன்னியர்கள் தமிழர் இல்லைன்னு சொல்ல. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் அவர்கள் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருந்தார். எந்த இடத்துலையும் வன்னியர்கள் தமிழர் இல்லைன்னு பதிவு பண்ணதில்லை. ஆனால் இந்த பண்டிசாலன் என்ன பண்ணிட்டான்னா, மக்களை பாண்டியன் ஐயாவுக்கு எதிராக தூண்டி விடுறதா நினச்சி ஒரு டைட்டிலை ரெடி பண்ணிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தமிழர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. பாண்டியன் ஐயா ஒன்றும் அப்படி சொல்லலையேன்னு சொல்லிட்டு தமிழர்கள் பலருமே கேள்வி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் தாங்க முடியாமல் இப்போ என்ன பண்ணிட்டான்னா, இப்போ டைட்டிலை மாற்றிட்டான். இதிலிருந்தே நாங்கள் முதல் கேள்வியை தொடங்குறோம். வன்னியர்கள் தமிழர் இல்லைன்னு பாண்டியன் ஐயாவும் சரி 5ஆம் தமிழர் சங்கமும் சரி எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வள்ளல் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தீங்க? இப்போ நீங்கள் 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு பேட்டி கொடுக்க முன் வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு சிறு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வன்னியர்கள் தமிழர்கள் இல்லைன்னு யாரும் சொன்னதா என்கிட்ட பேட்டியில சொல்ல கேட்கல கேள்வியா. என்னை கேட்டவங்க வந்து ராமதாஸ் ஐயா வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லிதான் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் ராமதாஸ் ஐயா வந்து சஞ்சீவ் ராய் கவுண்டரோட பையன். அவர் வந்து 1968 அவர் அரசியலுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு காலேஜ் முடிச்சுட்டு, அதாவது டாக்டர் சர்டிபிகேட் வாங்கும் போது அதுல அவங்க அப்பா பேரை குறிப்பிட்டிருக்கு. ஏன்னா இது வந்து சில திராவிட கட்சிக்காரங்க தீகாக்காரங்களாம் அவங்கவுங்க மேடையில பேசுவாங்க. அது பல ஆண்டுகளா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ராமதாஸ் வந்து ஒரு எஸ்சி சான்றிதழ்ல படிச்சாரு, அவர் வந்து ஒரு வன்னியரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து வன்னியரா இருந்தாலும் அவர் வந்து படிக்கும் போது எஸ்சி சான்றிதழை வாங்கி படிச்சாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. அது வந்து அப்படியே ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. என்னடா இப்படியே ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் அப்ப அந்த சர்டிபிகேட்டை வந்து வெளியிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து அவர் சஞ்சீவ் ராய் கவுண்டரோட பையன், அவர் தெலுங்கர் கிடையாது
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒட்டுமொத்த வன்னியர்லயும் வந்து தமிழர் இல்லைன்னு சொன்னதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஐயா, ராமதாஸை நீங்க தமிழர் தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் பாண்டியன் ஐயாவுடைய ஆய்வுகள் இப்படி பாத்தீங்கன்னா ராமதாஸ் தமிழர் இல்ல, அவர் ஒரு தெலுங்கு ரெட்டியார் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதை மட்டும் பாண்டியன் ஐயா சொல்லலை. இதுக்கு முன்னாடியே நடிகர் விஜய், நடிகர் சத்யராஜ், அப்புறமா திருமாவளவன் போன்ற இந்த மாதிரி பல பேர் வந்து தமிழர்களே கிடையாது அப்படிங்கறத பாண்டியன் ஐயா ஆய்வுகள் மூலயமா சொல்லியிருக்காரு. இதை 5ஆம் தமிழர் சங்கம் பல கல ஆய்வுகளும் செஞ்சு விழியங்கள் மூலயமா நாங்கள் வெளியிட்டும் இருக்கோம். அப்புறம் அவங்களுடைய செயல்முறைகளை வச்சு கூட நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம் அவங்களாம் தமிழரா இல்லையா அப்படிங்கிறத. நாங்கள் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து நாங்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் பாரிசாலன் வாண்டடாக உள்ள வந்து நடிகர் விஜய் வந்து தமிழர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு இதுவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, தந்தை மட்டும் தமிழராக இருந்தா போதும், தாய் வந்து எந்த இனமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? இல்ல, அது ஏத்துக்க முடியாது. நம்ம பாரிசாலன் மட்டும் இல்ல, என்னோட காணொலிகள்லயே சில பேர் வந்து பதிவிடுறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸா என்னன்னு தெரியல, தந்தை வழிதான் நம்மளுக்கு, தாய் வழியெல்லாம் கிடையாது, மகேஷ் நாயுடு ஏதாவது பேசிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் பேசுறாங்க. இப்போ அது வந்து மிக மிக தவறாதான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம வந்து எதுவே இருந்தாலும் ஒரு பியூரிட்டி பாக்குறோம். ஒரு தமிழன்னா அது குடியின் அடிப்படையில தான் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ் குடியில பிறந்த எவன் வேணும் அவன் தான் தமிழன். அதே போல வந்து கருமுட்டையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்ல வரேன். ஏன்னா 10 மாசம் சுமக்கிற தாயோட வலி வேதனை, அவன் பிறந்து வந்த அப்புறமா அந்த பையனுக்கு 2 பேர் மேலேயும் தான் பாசம் இருக்கும். இங்க விந்து மட்டும்தான் முக்கியம்னு சொல்லி பேசக்கூடாது, அது கருமுட்டையும் முக்கியம் நான் சொல்றேன். அது ஏன்னா இன்னொரு விஷயம் ஏன் அதுக்காக சொல்றேன்னா, அது நான் தெளிவாகவே ஒரு காணொலி கூட சொல்லியிருப்பேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தமிழரா இருந்து அவர் வந்து ஒரு தெலுங்கர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா, அந்த கணவர் வந்து இறந்துடுறாரு, சரிங்களா? இப்ப அந்த பையன் வந்து தமிழ் அப்பாவுக்கும் தெலுங்கு அம்மாவுக்கும் பிறக்கிற பையன். அந்த பையன் வந்து அவங்க அம்மா கூட அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல போய் வளர்றான். அவன் அப்படியே வளர்ந்து வந்து நானும் நாளைக்கு தமிழ் தேசியம் பேசுவேன், எங்க அப்பா தமிழர் தான் சொல்லிட்டு வந்து தமிழ் தேசியம் பேசி நான் நாட்டு ஆளுன்னு சொன்னான். அவன் நாட்டை ஆளும் போது இங்க இருக்க தெலுங்கர் தமிழர் பிரச்சனையில அவன் 2 பக்கம் தான் நிற்பான், அவன் தமிழர் பக்கம் நிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தாய் பாசம் கண்டிப்பாக உண்டு, அவன் தாய் கூடயே வளர்ந்தவன். அப்படி அப்பா செத்து போயிட்டாதான் அப்படின்னு கிடையாது. அவங்க அப்பாவும் உயிரோட இருந்தா அவங்க அம்மாவும் உயிரோட இருந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வளர்த்து இருந்தா கூட அவனுக்கு எப்பவுமே அவங்க தாய் பாசம் இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம தான் இப்போ ஒரு இவங்க இந்த திராவிட தலித்திய சிந்தனையாளர்கள் வந்து எவனா யாருக்கு வேணா போலாம், எவனா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசுவானுங்க. அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. மாடு வந்து ஒரு மயில காலம் இருக்குதுன்னா அது எத்தனை போய் எந்த மாடு கூட சேர்க்கறது இல்லை. நீங்க மாடு வளர்க்குறவங்க கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்ப நாய் பிரீட் எடுத்து இப்ப கடல் வச்சு வளர்க்குறானுங்க. இப்ப எத்தனையோ பேர் வந்து நாய் வளர்க்குறவர் தானங்க. அவரே வந்து நாய் வளர்க்குறாரு, அவரே வந்து எல்லா விதமான நாய்களையும் வளர்த்து அவரே வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப அவருக்கு நல்லாவே தெரியுமே. அப்ப அவர் வந்து நல்ல பிரீட் எடுக்கணும்னு தான் நினைப்பாரு. என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பணம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் வந்து பியூர் பிரைடா இருந்தா போதும். ஆனா தமிழ் இனத்தை வந்து யார் வேணா வந்து ஆளலாம், பணம் பார்க்கும் போகும்போது மட்டும் எனக்கு வந்து பியூர் பிரைட் இருந்தா போதும் அப்படின்றப்பல அவர் நினைக்கிறாங்க. அது தவறு, தேசியத்துக்கு சாத்தியம். அது தமிழ் தேசியமே கிடையாது. அது வந்து எப்படின்னா, இப்போ விஜய் வந்து பாட்டு போடுறாரு பாருங்க, ஆள போறான் தமிழன்னு பாட்டு போடுறாரு. இங்க இருந்து அந்த சம்பந்தமே இல்ல, அந்த படத்துக்கு வந்து சுத்தமா தேவையில்லாத ஒரு அந்த காட்சி. அது இங்க இருந்து நேரம் போய் சீக்கிரம் வீட்டு பொண்ணு கட்டிக்கிறாரு. அங்க பார்த்தா போயிட்டு மல்யுத்தம் நடத்துறாரு. அது இங்க எங்கேயாவது மதுரையில போய் காளி அடிக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம், மதுரை வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி காட்டியிருக்கலாம். எங்க இருந்து ஆளுவான் தமிழன்? போய் எவனையோ போய் கட்டிட்டு வந்துட்டு இங்க என்ன தமிழ் ஆளுவான்? எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல இங்க புகுத்தணும்? அப்ப அதே விஜய்க்கு ஏன் இவரு சப்போர்ட் பண்ணணும்? இவரு ஏன் அதே கான்செப்டை பத்தி பேசணும்? அது ரொம்ப தவறா போய் முடியுது இல்ல. இப்போ இது வரைக்கும் பட்டது பத்தாதா? இந்த தமிழை வந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இங்க இருக்கிற பிற மொழியாளர்கள் தான். அதுலயும் வந்து தமிழ ஆள்லாம் அதுல வந்து ஒரு ஆப்ஷன் இப்படி வச்சு நீங்க வந்து கலப்புல வந்து யாரும் வந்து ஆள்ட்டு போங்கன்னா, அப்போ இருக்கிற தமிழெல்லாம் வந்து முட்டாளா? இருக்கிற தமிழ் தேசியம் பேசுறவன், இருக்கிற தமிழ் குடி அரசியல் பேசுறவன் முட்டாளு. நல்ல தாய்க்கு நல்ல தகப்புங்க பிறந்துட்டு நான் ஏன் போயிட்டு நான் கலப்பை பண்ணிட்டு நான் என் புள்ளைய ஆள விடணும்? நான் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நான் வந்து ஒரே சமூகத்துல இருக்கிறாங்க, நான் அதனால நான் பிறந்துட்டேன், நான் அது மாதிரி பேசுறேன். அப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி பேசுறவங்க வந்து அவங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி கலப்பு ஏற்பட்டுருக்கலாம், அதனால அவங்களுக்கு சாதகமா அந்த மாதிரி பேசலாம்.
இது எப்பவுமே தவறு தானே. எப்படி நம்ம கலப்பை வந்து எப்படி ஆதரிக்க முடியும்? இப்போ அவன் வந்து அவங்க அந்த தாய்மொழி மேல பாசம் வராதா? இப்போ ஒரு தெலுங்கர்கிட்ட போயிட்டு யார் தமிழர் அப்படின்ற கேள்வியை கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தமிழன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தெலுங்கு இனத்துடைய அடையாளத்தை மறைச்சிக்கிறதுக்காக இப்படி அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. ஆனால் பாண்டியன் ஐயா தான் முதல்ல வந்து சொல்றாரு, தந்தையும் தாயும் தமிழ் இனத்துல இருந்தா மட்டும்தான் பிறக்கக்கூடிய குழந்தையும் தமிழ் குழந்தை அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை தான் இவ்வளவு வருஷமா வந்து பாரிசாலனும் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய காதல் செய்யக்கூடிய அந்த காதலிக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல இருந்து இவன் நம்ம மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா வந்து தந்தை மட்டும் தமிழராக இருந்தால் போதும், தாய் வந்து எந்த ஒரு இனமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நமக்கு இந்த விஷயம் அப்ப தெரியல அப்படின்னு சொன்னாலும் ஆனா இப்ப வந்து இவன் இந்த மாதிரி பேசி இருக்கக்கூடியது தமிழ் தேசியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்குமா இல்லையா? நீங்க 10 மாசம் சுமக்கிறது ஒரு தாய், அவங்க பெற்ற ஒரு உயிர் போய் ஒரு உயிர் வர சமமான விஷயம் அது. நீங்க இப்ப நான் வந்து 2 குழந்தை பெற்றவன். என் மனைவி வந்து எவ்வளவு வந்து இதுவா இருந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். பிறந்து வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட முடியாது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. நம்ம வந்து இத்தனைக்கும் எனக்கு வந்து 2 குழந்தைக்கும் ஆபரேஷன். இப்பெல்லாம் வந்து வயிற்று கிழிச்சிடறானுங்க, நார்மல் டெலிவரியா பண்ண மாட்டானுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சும்மா வந்து வந்தவன் போனவெல்லாம் வந்து ஆள்றதுக்கும், இங்க வந்து கலப்பு திருமணத்துல பண்ணிக்கிட்டு இங்க தமிழ் தேசியம் பேசுறதுக்கும் அதெல்லாம் ஒரு நேரத்துல வாய்ப்பு இருந்திருக்கலாம். இப்ப வந்து ஏன் இது வந்து இப்போ இவ்வளவு வந்து தீவிரமா இருக்கிறோம்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்போங்க இந்த தெலுங்கனுங்க விஜயநகர காலத்துல இருந்து நம்மள ஆண்டு கொன்னு இனப்படுகொலை எல்லாம் செஞ்சது போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ தந்தை மட்டும் தமிழரா இருந்தா போதும், தாய் எந்த இனமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன்லாம் வந்து சொல்லிக்கிட்டு கிளம்புறான். இதுக்கு இவன் ஆதாரமா எதை சொல்றான் அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய பாட்டியே வந்து ஒரு தெலுங்கர் தான் அப்படின்னு சொல்றான். காமாட்சி நாயுடுவே தேவையில்லை போல, இவனே போதும் போல. இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? அதுதான் காமாட்சி நாயுடு அதனால சொல்றாரு எல்லாருமே இங்க வந்து தெலுங்கர் தான். அவர் வந்து விஜயாலய சோழன்ல இருந்து போயிட்டாரு. அவர் அதுக்கு முன்னாடியே அவர் அங்கிருந்தே தெலுங்கர் தான் அப்படின்றாரு. அவர் வந்து சரி பரவாயில்ல, அவர் ஏதாவது பேசிட்டு போட்டோம், அவர் பேசுறது நம்மளுக்கு தமிழ் தேசத்துக்கு நல்லதுதான், நம்ம அவரை விட்டுட்டு இருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தீவிரமான தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து தெலுங்குல கலப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லக்கூடாதுல்ல. அவங்க தெளிவா வந்து கல்வெட்டுல கொடுத்துருக்காங்கல்ல. இல்லையா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியே முழுசாக உருவாகலை. கடப்பா வந்து தமிழ்நாடு தான் இப்போதான் ரீசெண்டாக பிரிச்சாங்க. அந்த இனமே ஒரு தெலுங்கு இனமே வந்து கிபி 1300கள்ல இருந்து தான் வந்து உருவாகுது. அதாவது விஜயநகர அரசு வந்து கிபி 1300கள் தான் அரசமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து தெலுங்கனுக்கு தாள பார்க்கறான் அப்படின்னா அப்ப நீ ஒரு தமிழ் தேசியவாதியாக இருப்பியா? இப்போ எங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா சித்தூர்ல தான் வந்து எங்க மாமா இருக்கிறாரு. நாங்க வந்து அம்பத்தூர்ல இருந்து அங்கதான் பொண்ணு கொடுக்குறோம். அவங்க ஆந்திரால இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க தெலுங்காரன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு வன்னியரு. அதுக்கு முன்னாடி எங்க மாமாவோட அம்மாவே வந்து எங்க அத்தா தான். அவங்களையும் நாங்க இங்க தான் கட்டி கொடுத்தோம். திருப்பதியில வந்து அலமேல மங்கபுரத்துல எங்க அம்மாவோட ஆயாவோட சொந்த ஊரு அலமேல மங்கபுரம். ஃபுல்லா நம்ம வாழ்ந்த பகுதி. ஏன் இப்போ இந்த கேள்விகள்லாம் கேட்டிருந்தோம்ல, அதான் தந்தை வழி தாய் வழி விஜய் தமிழர் இல்லை, இந்த கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டி கொடுத்தீங்களே வள்ளல் மீடியாவுக்கு, அதுக்கு முன்னாடியே வந்து 5ஆம் தமிழர் சங்கம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரியாம தான் 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு எதிராக பேட்டி கொடுத்தீங்களா? அதுலேயே சொல்கிறீங்க நீங்கள் வேற ராமதாஸ் ஐயாவை தமிழர் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் திருட்டு கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம சங்க யூடியூப் சேனலுடைய விழியங்கள்லாம் பார்க்காம எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாம்? இல்லையே, எனக்கு அப்பெல்லாம் 5ஆம் தமிழ் சங்கம் தெரியாது. நான் அந்த பேரே சொல்லியிருக்க மாட்டேன். நான் அந்த தம்பி வரும்போது கூட நான் சொன்னேன், நான் இன்னும் அவங்கள பார்த்தது இல்லப்பா, என்னன்னு தெரியலையே அப்படின்னாங்க. அப்பயே வந்து அவங்க நீங்க பேசின வீடியோக்களோ அது ஏதோ வந்து உங்க சேனல்ல இருந்து எதுவும் எனக்கு அனுப்பல, லிங்க் எதுவும். அவங்க அனுப்பிச்சிருந்த லிங்க்கும் வந்து வேற சேனல்ல இருந்து தான் வந்தது. நான் அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்தேன், உங்க 5ஆம் தமிழர் சங்கம் சேனல். ஒருவேளை வந்து உங்க சேனலை நான் பார்க்க கூடாதுன்னு கூட அவங்க உங்க சேனல்ல இருந்து அனுப்பாம இருந்திருக்கலாம். சரி சரியா. ஏன்னா இப்போ இந்த விஜய் தமிழர் இல்லைன்னு முதல்ல 5ஆம் தமிழர் சங்கம் தான் ரிவீல் பண்ணோம். அது எப்படின்னா முனைவர் திரு பாண்டியன் ஐயா ஒரு வகையில் ஆராய்ச்சி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் பல வகையாக பண்ணியிருப்பார். அந்த ஆராய்ச்சியின் முடிவில் அவர் தமிழர் இல்லைன்ட்டார் விஜய். அதுக்கப்புறம் கல ஆய்வுலாம் போயிட்டு விஜய் தமிழர் இல்லைன்னு முதல்ல சொன்னது 5ஆம் தமிழர் சங்கம் தான். சொன்னதுக்கப்புறம் இந்த பாரிசாலன் என்ன பண்ணார்னா, இல்லை அவர் தமிழர் தான் அப்படின்னார். இல்லை தமிழர் இல்லைன்னு மீண்டும் ப்ரூவ் பண்ணோம். அந்த ஊர் மக்கள்கிட்டே பேசி விசாரிச்சிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, ஆமாம் அவங்க அம்மா தமிழர் இல்லை, அவங்க அப்பா தமிழர்னார். இல்லை அவங்க அப்பாவும் தமிழர் இல்லை, அங்கே ராமேஸ்வரத்தில்
இது தங்கச்சி மடத்தெல்லாம் போய் விசாரித்து அங்கே உள்ள ஊர் பெரிய மக்களே வந்து சொல்லிட்டாங்க. ஊர் பெரியவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா இங்கே படித்தது உண்மைதான்ப்பா, ஆனால் அவர் எங்கேருந்து வந்தான்னு எங்களுக்கே தெரியாது, அவரை இங்கே வந்தவர் தான், அவருக்கு எங்கள் குலதெய்வமோ சொந்தக்காரங்களோ யாரும் இல்லை, அவங்களுடைய சொந்தக்காரங்களே அந்த ஊரில் இல்லை. அந்த ஊர் மக்கள் அனைவருக்குமே களப்பணியில் போய் கேட்டோம். இப்படி களத்தில் போய் கேட்டதுக்கு அப்புறம் கூட இப்போ வரையுமே விஜய் தமிழர்ன்றதுக்காக பல பொய்கள் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இப்போ பண்ண ஆய்வு, இப்போ பாண்டியன் ஐயா பண்ண ஆய்வை மையமாக வச்சு தான் நாங்கள் போய் தேடி பார்த்தோம். விஜய் தமிழரே இல்லை, அவர் அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி. அதே ஆய்வை வச்சு தான் இவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் கூட ரெட்டின்னு சொன்னோம். அதுக்கும் பல ஆய்வுகள் வச்சு தான் பேசியிருந்தோம். ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்காமல் பொதுவாக வந்து உங்கள்கிட்ட இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வன்னியர்களே தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, என்கிட்ட கேட்ட கேள்வியே வந்து வன்னியர்களே வந்து தமிழர் இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அந்த கேள்வியே வைக்கல. அதே மாதிரி வந்து குறிப்பிட்டு இந்த சாதி பேரை சொல்றாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லல. இந்த மாதிரி நீங்க இப்பதான் சொல்றீங்க ரெட்டின்னு சொன்னீங்க, அவங்க வந்து ரெட்டின்ற பேரையே என்கிட்ட சொல்ல, தெலுங்குன்னு சொன்னாங்க அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை வச்சுதான் பேசினேன். அப்புறம் நான் வந்து ஆதாரம் நான் கொடுக்குறேன் தம்பி, நீங்க வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் நேர்காணலுக்கு. அப்ப வந்தாங்க, அவங்களுக்கு தேவையானதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரெண்டாவதா இன்னொரு காணொலி கொடுத்தேன். அது வந்து நிலம் சம்பந்தப்பட்டது, பங்கீடு இடப்பங்கீடு சம்பந்தப்பட்டதோட காணொலி. அது நான் கொடுத்ததே வேஸ்ட், ஒரு மணி நேரம் கிட்ட கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு தேவையானதை போட்டாங்க. நீங்க இப்ப சொல்ற மாதிரி இந்த ஐயாவோட காணொலி மட்டும்தான் இன்னைக்கு வெளியே வந்தது. ரெண்டாவதோட காணொலி வந்து இன்னும் வெளியே வரல. அது என்னன்னு நான் நிறைய தடவை கேட்டுட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு, ஏன்னா அதுல நான் நிறைய பேசியிருப்பேன். எப்படி வந்து இங்க வந்து சுதந்திரம் அடைஞ்சது, சுதந்திரத்துக்கு அப்புறமா என்னென்ன தேர்தல் பணி நடந்தது, தேர்தல் பணிக்கு அப்புறமா எப்படி வந்து நிலம் பறிக்கப்பட்டது, நிலம் பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம மக்கள் எப்படி சிதறி போனாங்க, இங்க வந்து இன்னைக்கும் வந்து தண்ணிக்கு எப்படி பிரச்சனை ஆகுது, இடப்பங்கீடுல ஏன் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, ஏன் 69% தான் கொடுக்குறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து 100% ஏன் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விலைவரையான ஒரு டீட்டெயிலான, நான் எந்த ஊடகத்திலையும் கொடுக்காத ஒரு செய்தியை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். இன்னும் அந்த செய்தி வெளியே வரல. அது ஏன்ற காரணம் எனக்கு தெரியல. மற்றபடி ராமதாஸ் ஐயா வந்து தெலுங்கர் ரெட்டியாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கல. அவங்க தெலுங்கர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஐயா, அந்த 2வது வீடியோ ஒன்று கொடுத்தீங்கல்ல, அது என்ன அவ்வளோ முக்கியமானது ஐயா? அது முக்கியம் இல்லாதனால கூட போடாமல் இருக்கலாம்ல? அதுதான் நிலம். நீங்க வட தமிழகத்துல நீங்க வன்னியர் பறையர் விட்டா வந்து அரசியலே கிடையாது. இங்க வந்து எங்க நிலம் பறிக்கப்பட்டது வந்து வன்னியர் நிலம் மட்டும் இல்ல, பறையர் நிலமும் சேர்த்துதான். அதுதான் நான் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து இப்போ நீங்க கோலார் தங்கவயல்ல பாத்தீங்கன்னா அங்க முழுக்க வன்னியர்கள் பறையர்கள் தான் இருக்கிறாங்க. பெங்களூர் போனாலும் நாங்க தான் 2 பேர் தான் இருக்கிறோம். நீங்க இந்த சித்தூர், நெல்லூர், குண்டூர் போனாலும் நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். இந்த 2 சமுதாயம் தான் பெரிதளவுல இருக்குது. இந்த 2 சமுதாயத்தை வந்து ஒன்றிணைய விடாம இன்னைக்கு பிரிச்சாலும் சூழ்ச்சியும் நடக்குது. அதுல பாதி பேரை வந்து வேற்று நிலத்துல வந்து பிரிச்சு கொடுத்தது இல்லாம எங்க தண்ணி ஊற்று ஆரம்பிக்குதோ அந்த ஊற்று பகுதியே வந்து தார வாத்துட்டாங்க. இத பத்தியான ஒரு காணொலி தான் நான் கொடுத்துருந்தேன். அதுல இருந்துதான் இங்க வந்து சரிவு. அந்த நேரத்துல வந்து அது இடப்பங்கீட்டோட பிரச்சனை நடந்துட்டு இருந்த நேரம். இப்ப நான் அதை பத்தி பேசினா கூட அந்த காணொலி வந்து பிரயோஜனப்படாது. ஏன்னா அதை பத்தி இன்னைக்கு யாரும் பேசல. அன்னைக்கு பேசிட்டு இருந்த நேரம் அதை போட்டு இருந்தா மக்களுக்கு வந்து சென்று சேர்ந்திருக்கும். அது ஏன் போடாம விட்டாங்கன்னு தெரியல. யார் தமிழர் அப்படின்னு கேட்டப்ப தமிழ் பேசுறவங்களாம் தமிழர்னாங்க. அப்புறம் தமிழ் மொழியை பேசுறவங்க, வீட்டில் பேசுறவங்க மட்டும் தமிழர்னாங்க. இப்போதான் தமிழ் குடிகள் தான் தமிழர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அம்மா மட்டும் வேணாம், அப்பா மட்டும் இருந்தா போதுன்ற மாதிரி ஒரு புது கருத்தை நுழைக்க பார்க்குறாங்க. இல்ல அதுதான் சொல்றேனே, தமிழ் தேசியத்தை அவன் சமூகத்துக்கு இது பேசக்கூடாது. அவன் வந்து அவன் 4 பேருக்கு பிறந்தவன் வந்து சாதி இல்லை, ஏதோ சாமி இல்லைன்னு போயிடுவான். அவனுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது எங்கேயாவது இருந்து ஏதாவது ஒரு ஆண்டு காலத்துல வந்திருப்பான். அப்புறம் நான் இந்த ஆண்டுல வந்தவன் ஃபுல்லா வந்து தமிழன்னு சொல்லிட்டு 1952 இருந்து 52 இருந்து ஏதோ ஒரு கணக்கு சொல்றானுங்க. அவனுக்கெல்லாம் வந்து தமிழ் தேசிய பேர் இயக்கம்னு பேரு. நீ வந்தவன் போனவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரையற சொல்லக்கூடாது. நீ வந்து உனக்கு வந்து ஏதோ ஒரு திட்டத்தோட நீ வந்து தமிழ் தேசியன்ற பேருக்குள்ள நான் வந்து இந்த வருஷத்துல இருந்து நான் தமிழன் அப்படின்றதும்,
அப்புறம் வந்து யார் தமிழன்னு கேட்கும் போது யார் தமிழன்னு கேட்கறான்ல அவனை செவிலு மேலே ஒண்ணு வைப்பேன், அவன் அப்ப தெரியும் யார் தமிழன்னு சொல்றதும். இங்க தமிழ்நாட்டுல வந்து யார் தமிழன்னு கேட்டா அப்படி அவனுக்கு எல்லாம் போட்டு அடிக்கிறா அவங்க அப்படின்றதுலாம் வந்து வரையறை கிடையாது. அதே மாதிரி வந்து இங்க வந்து தாய் வழி அப்பா வழி மட்டும் நம்மளுக்கு தமிழ் இருந்தா போதும், தாய் வழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதெல்லாம் வந்து வரையறையும் கிடையாது, அது தமிழ் தேசியமும் கிடையாது. அது இன்னைக்கு இருக்கிற பெரிய கட்சியா இருக்கலாம், இல்ல இயக்க அரசியலா இருக்கலாம், இல்ல எது வேணா இருக்கலாம். இங்க தமிழ் குடியில் பிறந்த உங்களுக்கு ஏன் கெட்டு போகுது? நீ நல்ல தமிழ் தானே, நான் சொல்றேன்ல, நல்ல தமிழ் குடியில நல்ல விந்துக்கு நல்ல கருமுட்டிக்கு பிறந்தவன் தமிழன், அவன் ஆளுட்டோன்ற உனக்கு ஏன் நோவுது அதுல? அப்ப உனக்கு ஏதோ ஒரு உனக்கு வந்து கலப்பு அது நடந்து இருக்குது, நீ அதனால வந்து அதை உனக்கு சௌகரியத்துக்கு மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயேன், உன்னை தமிழை ஏத்துக்கிறானே இல்லைன்னு பார்ப்போம். அதை விட்டுட்டு உன் சௌகரியத்துக்கு ஏன் தமிழ் தேசியத்தை குழப்புற? சரிங்க ஐயா, இப்ப வந்து விஜய் வந்து தமிழரா இல்லையா அப்படின்ற விஷயத்த பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசிருக்கீங்களா? அவங்க ஏன் வந்து விஜய் வந்து தமிழர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் தூக்கி பிடிக்கணும்? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல விஜய் வந்து ஒரு இலுமினாட்டி அப்படின்றது அத்தனை பேருக்குமே வந்து தெரியுது, எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. அவரே அதை வந்து எவ்வளவு தடவை வந்து பாண்டியன் ஐயாவோட வீடியோ பார்த்துட்டு அவரே எவ்வளவு தடவை பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து விஜய் வந்து தமிழர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மக்களோட மனதுல எந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும்? ஏன்னா இன்னைக்கு தமிழன் தான் நாட்டாளனும் தமிழன் தான் நாட்டாளனும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப விஜய் வந்து ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க புகுத்தனால், நாளைக்கு விஜய் போன்ற ஒரு ஆட்கள் வந்து நம்மள வந்து ஆண்டால் இந்த நாடு என்னவா ஆகும்? விஜய் எல்லாம் வந்து நாட்டை ஆடணும்னா இந்த நாடு நாசமா போறது வேற ஒரு வழி கிடையாது. நம்ம எல்லாம் வந்து செத்து போயிடணும், ஒன்னும் தூக்கு மாட்டி செத்து தான் போனோம். இது வந்து இந்த தமிழை வந்து இந்த நடிகை, இந்த கதை திரைக்கதை வசனம் எழுதுனவன் இவன் பின்னாடி எல்லாம் போயிட்டு இது வரைக்கும் செத்தது பத்தாதா? இவனுக்கு வந்து எலும்பு நீங்க ஏதோ எலும்பு நாட்டின்னு சொல்றீங்களே, அந்த எலும்பு நாட்டின்னு பதிவு செஞ்சு எத்தனையோ தடவை காணொலி போட்டிருக்காருல்ல இவரையே அவர் ஆதரிக்கிறாரு. என்ன காரணம்? நீங்களே எத்தனையோ தடவை டீக் அவுட் பண்ணி அந்த ஏதோ பாட்டெல்லாம் வந்து ஏதோ அவர் எலும்பு நாட்டின்னு சொல்லிட்டு இவரே போட்டாரு, நானே பார்த்திருக்கேன் அந்த வீடியோ. அப்புறம் எலும்பு நாட்டிக்கு நீ ஆதரவு தெரிவிச்சு என்ன பண்ண போற? அவன் தமிழன் சொல்லி என்ன பண்ண போற? அவனே அப்படி உள்ள இலுமினாட்டியுடைய கல்யாண மண்டபத்தெல்லாம் இவரே கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுவே இப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது. சரி, இப்படிதான் இருக்குதுன்னா அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளாதார சிக்கல் வந்து அவரை தீர்த்து வைக்கிறாரு, நீங்க அதனால அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது தமிழகிட்ட ஏன் வந்து புகுத்துறீங்க? அந்த சனியில ஏங்க தமிழகிட்ட வந்து புகுத்துறீங்க? நான் என்ன கேக்குறேன், இந்த நாட்டுல வந்து இந்த கலை இலக்கியம் இந்த எந்த கதை திரைக்கதை வசனம் எழுதுற எத்தனையோ தமிழை வந்து கோடமங்கலத்துல நாயா தெரிஞ்சு கிடக்குறான், டீ கூட வழி இல்லாம தெரியுமா? இங்க இருக்கிற தமிழ் தேசியம் பேசுற எந்த நாய்க்கு தெரியும்? எல்லாம் எங்கிருந்தோ வந்துடுறானுங்க தமிழ் தேசியம் பேசிட்டு. நான் சென்னையிலேயே வாழ்றேன், எனக்கு தெரியாது? என் ஊர்ல 4 கதாசிரியர் இருந்தான் தெரியுமா? என்ன பண்ண தெரியுமா? ஆட்டம் ஓட்டிட்டு இருக்கான், குப்பை பொறிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தமிழ் தேசியம்? எங்க இருந்தோ வந்தவங்க எல்லாம் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இங்க உச்சபட்ச நடிகராவோ இல்ல உச்சபட்ச கதாசிரியராவோ எந்த ஒரு தமிழால வரவே முடியாது. கட்டமைப்பு அப்படி இருக்கு. இவனுல போய் ட்ரை பண்ண சொல்லுங்க, ஒவ்வொரு ஆபீஸா போயிட்டு நான் ஒரு ஹீரோ ஆயிடுறேன்ட்டு தூக்கிட்டு போய் உட்கார வைப்பானா? அவனுக்கு தெரியும் யார உட்கார வைக்கணும், யார விஜய நினைச்சா தூக்குவான், விஜய நினைச்சா அமுக்குவான். நீ உங்களுக்கு எல்லாரையும் தமிழ் ஆகணுமா? எதுக்கு தமிழ் ஆகணும்? அவன் அங்காளி பங்காளி சகோதரன் அவங்க அம்மா வழி சொந்தம் தான் எழுதியும் காட்டுறாங்க. அவன் தங்கச்சி புள்ள நடிப்பான் பாருங்க ஒரு பையன் கூட, அப்படித்தானே காட்டுறாங்க. அவங்க அம்மா வழி சொந்தக்காரங்க காட்டுறாங்க, அவங்க அப்பா வழி சொந்தக்காரங்க எவனும் காட்ட மாட்டாங்களே. எதுக்கு நீங்க வந்து போய் அவன் தமிழ் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பிரோஜனம் இருக்கு அவன் தமிழ்ன்றதுனால? ஏற்கனவே போய் அவன் பதவிக்கு பாலை ஊத்திட்டு இருந்து பத்தாது, அவனை கூட்டு வந்து முதலமைச்சர் ஆகணுமா? இங்க அப்ப இதுல தமிழ்ல இவன் பயிற்சிக்காரன், அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை முதலமைச்சர் ஆகணும். நீங்க ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு அவனை தமிழ்ன்றீங்க? அவன் தமிழ் இல்லைன்ற. அவன் மட்டும் இல்ல, நான் வந்து குறிப்பிட்டு விஜய சொல்லல, எவனுமே தமிழன் கிடையாது. உச்சபட்ச நடிகனா இருந்த எவனுமே தமிழ் கிடையாது. ஐயா, அப்புறம் உங்களுடைய பேருக்கு பின்னாடி இந்த நாயகர்ன்ற பட்டம் இருக்குல்ல, இதை பத்தி சொல்லுங்க. எதனால இந்த நாயகர் பட்டம் போட்டிருக்கீங்க? நாயகர்ன்றது வந்து தலைவர் அப்படின்றது பண்பு குறிக்குது. ஐயா, இப்ப இந்த மேல்பாதி சர்ச்சையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கிராமத்துல வந்து இப்ப என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு? உங்களுக்கு அந்த கிராமத்துல யாரும் உறவினர்கள் இருக்காங்களா? இப்ப ரத்த காவல் தேவைப்படுது திருமாவளவனுக்கு. இந்த வளர்ந்து கூட்டத்துக்கு வந்து வன்னியனும் பறையனாச்சுன்னு சாகணும். அப்புறம் தான் உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது மிகப்பெரிய அரசியல் இருக்கு இந்த கோயில்ல. இந்த கோயில பறையர்கள் மட்டும் போல பிராமின்ஸே உள்ள விட மாட்டாங்க. பிராமின்ஸாலையும் இந்த கோயில போக முடியாது. நான் என்ன சொல்றேன், நந்தனார் வந்த
பாதையே அரைச்சி வச்சிருக்கான், வாங்க அதை போய் உடைக்கலான்றேன். அதே சிதம்பரம் கோயில்ல வந்து பூசாரியா ஒரு பறையனை உருவாக்கலாம் வாங்க, ஏன்னா ஏற்கனவே அவன் தான் இருந்திருக்கிறான். இப்ப நல்ல ஒரு தமிழை என்னைக்கு ஆட்சிக்கு வரானோ அன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த பிரச்சனை எதுவுமே நடக்காது.